நீங்கள் டீல் பண்ணுற ஒவ்வொரு கேஸும் ஒரு சாமானிய மக்கள் பயன்படுற வழியில் இருக்கணும். எந்த விதத்திலும் நீங்கள் வந்து ஒரு எந்த இதுலேயும் ஒரு ஒரு ஒருதலை பட்சமாவோ இல்லை எந்த மாதிரியாவோ நீங்கள் டீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடுற ஒவ்வொரு உத்தரவுகளும் ஒவ்வொரு கையெழுத்துகளும் நீங்கள் யாருக்காக வாதாடுறீங்களோ ஒவ்வொரு விஷயமும் அதற்கு பின்னாடி ஒரு சாமானிய மக்கள் கோர்ட்டில் வந்து நீதி வேண்டும் நிற்கிற மக்களுக்கான ஒரு தேவையாக இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் ஒருதலை பட்சமாகவோ இல்லை யாருக்காகவோ சார்பாகவோ நடந்து கொள்ளாமல் கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக போராடணும். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நீங்கள் நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயம்தான் சாமானிய மக்கள் ஒரு நீதி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. எதனால் வந்து இவ்வளவு கேஸ்கள் தேங்கி கிடக்குது எல்லாமே இருக்குது. எல்லாமே அங்கே சரி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி நீதிபதிகள் பலர் வந்து போராடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நிறைய நீதிபதிகள் உதாரணம் சொல்லலாம். ஸோ அவங்களாம் போராடி ஒவ்வொரு கேஸையும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், எவ்வளோபடியாக முடிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அரசு வழக்கறிஞர்களும் அடுத்த நீங்கள் ஒரு 20-30 ஆண்டுகள் நிறைய பேர் ரொம்ப இளைஞர்களாக இருக்கீங்க, குறைந்த வயதாக இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றும் பொழுது பல ப்ரொமோஷன் வந்து பல பேர் வந்து மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறப்ப கண்டிப்பாக ஒரு சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த கோர்ட்டு கேம்பஸ்க்கு வெளியில் நீங்கள் பார்க்குற கண்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். என்னைக்கு இதுலேருந்து நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், அந்த தீர்ப்பு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் காத்துட்ருப்பாங்க. எல்லா விதத்துலையும் சிவில் கேஸாக இருக்கட்டும், கிரிமினல் கேஸஸாக இருக்கட்டும். ஸோ அவர்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு தான் செயல்படணும். ஏன்னா ஒரு முக்கியமான திட்டம், ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வேறு, அரசு வழக்கறிஞர்களாக நீங்கள் போய் செயல்படுவது வேறு. நீங்கள் ஒவ்வொன்றையும் ரொம்ப சிந்தித்து நிதானமாக பார்த்து எந்த வித சார்பும் இல்லாமல் கண்டிப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பலவித ஒரு கஷ்டங்களோடு வந்து பார்த்தீங்க, இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷம் தொடர வேண்டும். நீண்ட காலம் வந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். நல்லபடியாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய சேவையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.